நிறைய பேருக்கு இந்த மாதிரி சீலிங் ஃபேன்லாம் புதுசாக சீலிங்கில் மாட்டும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் வரும். சீலிங் ஃபேன் மாட்டும்போது முக்கால்வாசி என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, இந்த சீலிங் ஃபேனோட ரெக்கையை வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க. இந்த சீலிங் ஃபேனோட பிளேடு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஆங்கிளில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆங்கிளை வந்து நீங்கள் எக்காரணம் கொண்டும் மாற்றக்கூடாது. முக்கியமாக சீலிங் ஃபேன் மாட்டும்போது தரையில் வச்சு மாட்டுறீங்க அப்படின்னா தான் அது கரெக்டாக உட்காரும். ஏதாவது ஒரு ஒன் சைடு டேபிளில் வச்சு மாட்டும்போது இந்த பிளேடு வந்து பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். சீலிங் ஃபேன் வாங்கும்போது அவங்க கொடுத்துருக்க பைப்பு கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி 1/2 அடி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சீலிங்கோட ஹைட் பாருங்கள், ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைப்போட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபேன் கிட்டத்தட்ட ஒரு 2 அடி கீழே வர மாதிரி இருக்கணும். ஸோ எனக்கு இந்த பைப் நான் இப்போ வாங்கியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. நிறைய பேர் இதே பைப்பே யூஸ் பண்ணுவாங்க. இந்த பைப் யூஸ் பண்ணிங்கன்னா சீலிங்கை ஒட்டி போயிடும். ஸோ காற்று கீழே வராது. இந்த பைப் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஃபேனோட லென்த்தை வந்து கீழே இறக்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு காற்று கொஞ்சம் பரவலாக கிடைக்கும். அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் இந்த கப்பு போடுறது. இதில் 2 கப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கப்புமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட்டு ஃபேன் ஓடும்போது ஏற்படுற டஸ்ட்டை வந்து மேலேயும் கீழே சிதறடிக்கும் போது அதில் இருக்க அந்த ஃபேனோட காயில், அதாவது காயில் சுற்றி இருக்க பேரிங், இந்த பேரிங்குள்ளே உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்கான இந்த கப்பு போடுறது. இந்த கப்பை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி போட்டுருவாங்க. முக்கால்வாசி ஃபேன் மாட்டினீங்கன்னா இந்த கப்பு கண்டிப்பாக மாட்டணும். இந்த வரணும் இதை சுற்றி ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த கேப் வழியாக தான் மண் உள்ளே போகும். இந்த மண் இதுக்குள்ளே போயிடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஹோல்குள்ளே காற்றுக்குள்ளே உள்ளே போச்சுனாலுமே உங்களுக்கு உள்ளே வந்து பேரிங்கில் அடியாகும். இந்த பேரிங் ஃபால்ட் வரக்கூடாதுன்றதுக்கான தான் அந்த கப்பு போடுறது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபேன் மாட்டினீங்கன்னா அந்த கப்பை மறந்துடாமல் மாட்டிடணும். சீலிங் ஃபேன் மாட்டும்போது முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த ரப்பர் புஷ்ஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காற்று பின்னு. இதில் 3 காற்று பின்னு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பேர் தான் காற்று பின்னு. 1 2 3 இருக்கும். இந்த 3 பின்னையுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சீலிங் பின் மாட்டும்போது கழட்டி தூக்கி எறிஞ்சிடுவாங்க, இல்லாட்டி மிஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த ஹோலில் ஒரு சின்ன கட்டு கம்பியாவது போட்டு கட்டணும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஃபேன் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போடும்போதும் ஃபேன் ஒரு சுண்டிட்டு தான் ஓடும். அது ஃபுல் டைட் பண்ணாத ஃபேனில் நீங்கள் ஃபுல் டைட் பண்ணலைன்னா அந்த ஃபேன் இப்படி சுண்டும் போது இதில் இருக்க நட்டுகள் வந்து கலட ஆரம்பிக்கும். அந்த கலட நட்டு கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த காற்று பின் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயும் சீலிங் ஃபேன் மாற்றதா இருந்தால் அந்த காற்று பின்னை எக்காரணம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி இந்த ரப்பர் புஷ்ஷு டாப்பில் வரணும், இப்படி வரணும். ஃபேன் வந்து கீழே கிளாம்பு வந்து கீழே யூ கிளாம்புக்குள்ளே கொண்டு போகணும். இந்த மெத்தடில் மாட்டணும். ஷேக்கிங் இருக்கக்கூடாது. முடிஞ்சளவு ஃபுல் டைட் பண்ணிடணும். காற்று பின்னை ஒன்று எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம பைப்பை தான் மாட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபேனை வந்து நம்ம சடனாக ஏற்றிட்டோம் அப்படின்னோம்னா மேலே ஏற்றி தூக்கி நிப்பாட்ட முடியாது. இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் 2 ஹோல் மட்டும்தான் இருக்கும். ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டு விட்டுருப்பாங்க 2 சைட்லையும். இது கீழ்ப்பகுதியில் வரணும், இது மேல் பகுதியில் வரணும். மாற்றி ஏற்றி மாட்டிடாதீங்க. இந்த ஹோல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளேருந்து வயர் எடுக்கிறதுக்காக. இதில் இது 2ம் பைப்பில் மாட்டுறது, அதாவது ஃபேனோட கீழ்ப்பகுதி லாக் பண்ணுறது. இது வழியாக இல்லாட்டி இது வழியாக நீங்கள் வயரை வெளியே எடுத்துக்கலாம். இதில் போல்டு வந்துடும். இப்போ இதோட டாப் பகுதி பார்த்துட்டிங்கன்னா ஹோல் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து நம்ம மாட்டணும். எப்பயுமே இதை கீழே வச்சுட்டு ஃபுல் டைட் பண்ணிடாதீங்க. காற்று பின்னை உள்ள நுழைச்சதுக்கப்புறம் காற்று பின்னோட ஒரு பகுதியை வந்து விரிச்சு விட்டுறணும் இந்த மாதிரி. இப்போ காற்று பின் மேலே இருக்கிறது பார்த்தீங்களா, டாப்பில் இருக்கிறத நம்ம எடுக்கிறோம்.
இந்த ரப்பர் புஷை மறந்துடாமல் யூ கிளாம்பில் உள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறம் இதை கீழே இருந்து லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு யூ கிளாம்பில் ரப்பரை உள்ளே உட்கார வச்சு அதுக்கப்புறம் இப்படி மாட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நட்டு டைட் பண்ணணும். கீழே இருந்து நீங்கள் உயரம் கம்மியாக இருக்கனால கீழே இருந்து நீங்கள் ஃபேனை லாக் பண்ணிக்கலாம். நான் சொன்னது இதுதான். ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெக்கைக்கு போடும்போது இந்த நட்டை கலக்கும் போது ஒரு வாசல் கொடுத்துருப்பாங்க. இந்த வாசலையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாசல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரெக்கை வந்து டேமேஜ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காண்டி, ரெக்கை கலண்டாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த வாசல் ஃபுல் டைட் பிடிக்கிறதுக்காக. ஃபேனோட கீழ்ப்பகுதியில் இருக்க ரெக்கையெல்லாம் நம்ம மாட்டிட்டோம். ஃபுல் டைட் பண்ணியாச்சு. பைப் வந்து நம்ம ஆல்ரெடி மாட்டி வச்சுருக்கோம். இந்த பைப்பில் ஃபேனை எடுத்து லாக் பண்ணிட்டோம்னா போதும். நம்மளுக்கு வயரை வந்து அந்த ஹோல் வழியாக நம்ம எடுத்து அங்கே இருக்க வயரில் ஜாயின் பண்ணி ஒரு வழியாக ஃபேனை ஃபிட் பண்ணியாச்சு. நீங்கள் டோட்டல் ஆஃப் பண்ணுறனால ஃபேனை மாட்டினதோடு இருக்குது. இன்னும் அதில் இருக்க இந்த சீலில் தான் இப்போ ஓப்பன் பண்ணலை. கரண்ட் வந்ததுக்கப்புறம் போட்டு பார்க்கணும். மற்றபடி லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. நீங்களும் சீலிங் ஃபேன் மாட்டுறதா இருந்துச்சுன்னா நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு மாட்டுங்க. தேங்க்யூ.